Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் பின்னலூர் பகுதியில் குப்பைகள் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இதனால் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் முகம் சுளித்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சாலையோரம் குப்பைகள் கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சுடுகாட்டு பாதை அமைத்து தராத அதிகாரிகளை கண்டித்து காது கேட்கும் மிஷின் மற்றும் கருப்பு கண்ணாடி கொடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வந்தவாசி பகுதியில் சுடுகாட்டு பாதை அமைத்து தர வேண்டும் என்று பலமுறை விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மக்களின் கோரிக்கை மனுக்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும் விடியா திமுக அரசின் அதிகாரிகளுக்கு காது கேட்கும் மிஷின் மற்றும் கருப்பு கண்ணாடி வழங்கி கண்டனம் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளத்தி ஊராட்சிக்குட்பட்ட பன்னிமரம், தட்டநேரி உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளில் உள்ள பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கடந்த ஒரு வாரமாக மலை கிராம மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருந்தனர். இந்நிலையில் சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உதகை மசனகுடி செல்லும் சாலையில் அமைந்துள்ள கல்லட்டி மலை பாதையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு பழங்குடியின மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்காமல் வஞ்சித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே விடியா திமுக அமைச்சர் தொகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடை பூட்டியே கிடக்கிறது. கோவிந்தபுரம் ஊராட்சியில் புதிதாக நியாய விலைக் கடை கட்டப்பட்டு பல மாதங்களாக பூட்டியிருப்பதால் அப்பகுதி மக்கள் நியாய விலைக் கடையில் பொருள் வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பூட்டி கிடக்கும் நியாய விலைக் கடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரேஷன் கடை திறந்து ஒரு மாதம் ஆகுதுங்க. 2ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி திறந்தாங்க. ஒரு மாதம் ஆகுது, காலம் தழுத்திக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு அதுக்கு நியாயம் கிடைக்கணும். நாங்கள் கேட்டு பார்க்குறோம். டெய்லி வந்து பார்த்துட்டு போகிறோம். எங்களுக்கு பொருட்கள் தரமாட்டேங்கிறாங்க. அங்கே எங்கன்னு அலக்கழிக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் தூய்மை பணியில் ஈடுபடும் அவலம் தொடர்ந்து வருகிறது. சிறுப்பாக்கம் ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை, முகக்கவசம், பிரத்யேக உடை என எந்தவிதமான பாதுகாப்பு உடையும் வழங்கவில்லை. இதனால் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.